ஒரு பையன், ஒரு கேர்ள், யாராவனா இருக்கலாம். ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு அப்பா, ஒரு அம்மா, யாராவனா இருக்கலாம். டிசம்பர் 31 அது எந்த வருஷமான இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நைட் அப்போ நீ என்ன பண்ணுவீங்க? த நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் இயர். அதாவது அது ஒரு அடுத்த வருஷமா வரப்போகுது. அந்த ஒரு 31 நைட் அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு தாத்தா கிட்ட ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு அங்கிள்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பையன்கிட்ட வேற மாதிரி இருக்கும். ஒரு சில செட் ஆஃப் பசங்கள் வந்து, பொண்ணுங்கள் வந்து வீட்லேயே வந்து அந்த ஒரு நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது டிசம்பர் 31 நைட்டு நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த சன் டிவியில் வந்து அந்த ஒரு 11:58 59 அப்போ வந்து கவுண்ட் டவுன் பண்ணுமா. அந்த வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்டோட ஒரு கவுண்ட் டவுன் வந்து அந்த ஒரு கவுண்ட் டவுன்லேயே இவ்வளோ வருஷம், அதாவது ஒரு 24 இயர்ஸ் அந்த கவுண்ட் டவுனில் மட்டுமே நியூ இயரை பார்த்த ஒரு பையனுக்கு வெளியே போகணும். அதாவது அதுலேயே அந்த டிவிலேயே பார்ப்பான். அந்த நியூஸில் வந்து நிறைய பக்கம் வந்து செலிப்ரேஷன்ஸ் நடக்கும், ஹோட்டலில் நடக்கும். அதாவது ரோட்டில் ஜஸ்ட் பார்ட்டி, ஜஸ்ட் மியூசிக், ஜஸ்ட் அந்த ஒரு நியூ இயர் என்ட்ரு ஆகும்போது ஒரு வரவேற்பை எல்லா சார்ட் ஆஃப் மக்களும் எந்த ஒரு பாகுபாடின்றி எல்லாத்துக்குமே அது வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டிலே 24 வருஷம் நியூ இயர் கொண்டாடிருக்கிற ஒரு பையன், அது யாராவனா இருக்கலாம். இப்போ நான் பையனை மட்டும் ஒரு ஸ்பெசிஃபை பண்ணலாம். அவன் வந்து சரி நான் இந்த ஒரு நியூ இயருக்கு நான் வெளியே போகணும், ஆனால் வீட்டில் விடாதப்போ அவன் என்ன பண்ணுறான், ஆனால் அவன் அது போயே ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ அதாவது நெக்ஸ்ட் மொமெண்ட் என்னங்கிறது தெரியாது. இப்போ நான் போகணும், வீட்டில் விட மாட்டாங்க என்ன. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நைஸாக அவங்க தூங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் நைஸாக வண்டி எடுத்துகிட்டு போகிறான். அந்த 31 நைட் அப்போ அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓகே, நம்மளும் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு க்ரௌடோட மிங்கிள் ஆக போகிறோம். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தாங்க இந்த க்ரௌடு. அந்த க்ரௌடில் இருக்கும். அந்த க்ரௌடு அவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது நீ வீட்டிலே இருந்து அந்த கவுண்டவுனில் உன் நியூ இயர் கழிக்கிறது எந்த விதமான நியாயம் இருக்கும்? ஸோ அது கண்டிப்பாக வந்து வரப்போகிறதே இல்லை. அந்த மாதிரி நீ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்ட. நீ போகும்போது என்னென்னு பண்ணுவேன், ஏன்னா எல்லா சார்ட் ஆஃப் மக்களும் வந்து அங்கே வருவாங்க. ஒரு ஹோட்டல்னா பணம் ஒன்றை இருந்தால் அது போகிறது வேற. அதுவும் வந்து ஒரு க்ளோஸ்ட் இதுக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த நியூ இயர் நைட்டு ஹாப்பி நியூ இயர்னு பாடுவாங்க. அந்த ஒரு அது எதுக்கு நான் சொல்லணும், அது அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கும், அது இருக்கும். அது மட்டுமே என்ஜாய்மெண்ட் இல்லை. நீ இங்கேருந்து வெளியே போயிட்டு பாரு, அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பார்த்தியா, தட் இஸ் தி பெஸ்ட். அவ்வளோதான். நீ வெளியே போனால் எத்தனை சார்ட் ஆஃப் மக்கள் நீ பார்ப்போம். அதாவது பாய்ஸு, சரி நான் பாய்ஸ் மட்டும் தனியாக சொன்னால், பாய்ஸுன்னு வெளியே போகிறவங்க தனியாக அந்த என்ஜாய்மெண்ட்டும் போகணும். அந்த என்ஜாய்மெண்ட்டில் என்னென்ன வருது உனக்கே தெரியாமல் ஒரு சர்க்காஸ்டிக் மெமரியை வந்து நீ கிரியேட் பண்ணலாம். அதாவது உன் மெமரிஸ் வந்து நீ வந்து இப்படி தான் வரணுங்கிறது இல்லை. அது வந்து ஆல்ரெடி டிசைன்ட். அந்த மொமெண்ட்டில் அது வந்துடும். அது கேப்சர் பண்ணுறதுக்காக நீ வெளியே போகணும். ஸோ அந்த ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணலாம். கேர்ள்ஸ் நிறைய பேர் வருவாங்க, கேர்ள்ஸ். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ பார்த்து ஜஸ்ட் ஒரு சைட், அவங்களுக்கு பேசுறதெல்லாம் இல்லை, பார்க்குறேன். ஓகே நீ இந்த ஒரு கட்டில் ஒருத்தையும் பார்ப்பேன், அடுத்த ஒரு கட்டில் போனால் அடுத்த ஒரு பார்ப்பேன். இங்கே வந்து நீ அதான் ஒன்று மட்டும் இருக்காது, ஜஸ்ட் 1 2 3 அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீ வந்து ரிட்டர்ன் வர வரையும் அது ஒரு பர்டிகுலர் மெமரிங்க, அவ்வளோதாங்க. ஜஸ்ட் நீ பார்க்குற வாவ், அப்படியே அவங்க கூடயே போகிறேன். அந்த ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் உன்னே அறியாமல் பண்ணுறேன். அது உனக்கே கண்டிப்பாக தெரியாது. பண்ணுற அவங்கள அப்படி போயிடுவாங்க, நீ இப்படி வந்துடுவேன். ஸோ அவங்க வந்து உன்னை நோட் பண்ணியிருக்கிறது உனக்கு தெரியாது, ஆனால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முடிக்கிறேன். அந்த மாதிரி அப்படியே போகிறேன். ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் நடக்குது. ஸோ கலர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் நடக்குது. அங்கே வந்து மியூசிக் நடக்குது. ஜாலியாக டான்ஸ் ஆடு. உன்னை எவனும் கேட்க போகிறது இல்லை. அங்கே உன்னை எதுக்கு நீ கேட்க போகிற, யாரும் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த மியூசிக் போடுவாங்க. மியூசிக் ஏற்ற மூவ்ஸ் போடு. அங்கே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட சேர்ந்து போய் நீ அந்த நைட்டை பக்காவாக நீ என்ஜாய் பண்ணணும். அதுதான் அந்த ஒரு நைட்டுக்கு உண்டான நீ பண்ணுற ஜஸ்டிஸ். ஸோ பட் அட் த சேம் டைம் வந்து நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீ ஒழுக்கமாக போகணுன்னு போக நீ தெளிவாக இருப்ப, வரவன் எப்படி இருப்பான்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ ப்ரிகாஷனரியாக நீ என்னென்ன பண்ணுமோ, 2 வீலரில் போறியா, அந்த ட்ரிபிள்ஸு 4s அதெல்லாம் போகாது. ஒரு வண்டிக்கு 2 பேர் மட்டும் அப்படியே போய் வண்டியை ஒரு சேஃபான இடத்துல பார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட பிலாங்கிங்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தால் அது சேஃபாக வச்சுக்கிட்டு நீ அந்த ஈவெண்ட்டை போய் ஜஸ்ட் என்ஜாய். ஃபோட்டோஸ் வேணா ஃபோட்டோஸ் எடு, மியூசிக்னா ஆடு பாடு, எல்லாமே பண்ணு. உனக்கு மெமரிஸ் வேணுமா அப்படி அந்த மூலியமாக தான் நீ வந்து ஒரு மெமரியை வந்து நீ கலெக்ட் பண்ண முடியும். இப்போ நீ அடுத்த ஒரு நியூ இயர் அப்போ
ஓகே இந்த நியூ இயரில் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு அதாவது அந்த டைம் அவனுக்கு வந்து இந்த ஒரு நியூ இயரோட ஈவெண்ட் வந்து ஃப்ளாஷ் கண்டிப்பாக ஆகும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் மட்டும் இருந்து அந்த கவுண்டவுனோட நியூ இயர் கொண்டாடுறதும் ஒரு விஷயம். அந்த நியூ இயருங்கிறது என்னது, நெக்ஸ்ட் இயர் அது எப்படி வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் இஸ் கோன் பி த பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நியூ இயருக்கும் நீ வெளியே போகிற, நீ வெளியே போய் நீ பார்க்குற மக்களாகட்டும், நீ சந்திக்கிற மக்களாகட்டும், நீ பண்ணுற சேட்டையாகட்டும், எல்லாத்தையுமே நீ வந்து ஒரு ஒரு பிடிச்சிடணும். ஸோ அவ்வளோதான். அந்த ஒரு மொமெண்ட்டை நீ வாழ்ந்துட்டுனா அதுக்கப்புறம் நீ வந்து அதாவது ஒரு சின்ன இதுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இது நீ வெளியே வந்துடணும். நீ அப்பா சரி ஓகே இப்போ நீ சேஃபாக போயிட்டு வந்துட்ட, அப்பா காலையில் தெரிய வருது, நியூ இயர் அன்னைக்கு திட்டுவாரா, திட்ட மாட்டார். அவர் வந்து ஓகே நீ போயிட்டு வந்துட்ட, சேஃபாக வந்துட்ட, அவருக்கு அதான் வேணும். அதே மாதிரி அவர் நெக்ஸ்ட் டே அவர் மறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அம்மா வந்து ஏன் அம்மாவுக்கு தான் மெயினாக திட்டு விடுவோம். அப்பாக்கள் வந்து பசங்களை பெருமாள் திட்டுவாங்க. அந்த கோபத்தை அம்மாக்கிட்ட காமிச்சிட்டு அவங்க வந்து அப்படியே போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீ வந்து எப்பவும் போல் ஜனவரி 2லேருந்து நீ அப்படியே ரொட்டீன் லைஃப் நீ மறுபடியும் வாழ போவ. நீ ஒர்க் பண்ணுறதுனா ரொட்டீன் லைஃப் போவ. அதாவது அந்த ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்டாகவும் அப்படியே அது கண்டினியூ ஆகிடும். நீ பெரும்பாலும் எதுக்கு போவேன்னு தெரியும். இப்போ நிறைய தாத்தா பாட்டிஸ்கள் வராங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு 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 இது அவங்க அப்படி இருக்கவங்களும் அப்படி போய் பார்க்கணுங்கிறேன். பார்த்துட்டா ஓகே நம்ம ஸ்டேஜில் இப்படிலாம் இருந்திருக்காது, இப்போ இப்படி இருக்கு, அதே மூமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் உண்டான ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் இது இருக்கும். அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் மேன்ஸ் அவங்களுக்கும் இருக்கும். ஒரு அப்பா அம்மாக்கள் அவங்களும் வந்து ஆல் சார்ட். அது வந்து உனக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா, நீ இவங்க தான் போகணும் இவங்க அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ உனக்கு பிடிச்சவங்களை யாரை வேணாலும் கூட்டு போகலாம். ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல எல்லாருமே ஹாப்பியாக மட்டுமே இருந்து சேஃபாக வீட்டுக்கு வந்து அந்த அந்த ஒரு கரெக்ட் ஆகும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நீ சிங்கிளாக இருக்க, அந்த இடத்துல போகும்போது செட் ஆகலாம், நீ வந்து பழகலாம், அவங்க கூட அப்படியே பழகலாம். அதுக்கப்புறம் உன் லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்கு. இதே நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா அது ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே சேஞ்சஸ் கொடுக்காதுங்கிற. அந்த ஒரு டிசம்பர் 31 நைட்டை நீ வந்து விட்டுட்டீங்கன்னா அடுத்த டிசம்பர் 31 முடியும் நீ வெயிட் பண்ணணும். அப்போ அது சீனே வந்து வேற மாதிரி இருக்கும், சேஞ்சஸ் வந்து நிறைய நடந்திருக்கும், அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு பார்ட்டா இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் இப்போ இந்த 31 நான் போறேன், சேஃபா போயிட்டு வா, ஜஸ்ட் என்ஜாய் த மேக்ஸிமம், ஜஸ்ட் என்ஜாய் டு தி மேக்ஸிமம், அவ்வளோதான் வந்து சொல்கிறேன்.